எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு சரியலிசமாகவே பேசுவோம். ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு. திடீர்னு கடந்த வாரம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அம்பிகா குமரன் திடீர்னு ஃபோன் பண்ணி, முன்னே நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வர்றோம், பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்க ஊர்க்காரங்க, எங்கள் ஊர்க்காரங்க. சரி, கேட்கும்போது சரி ஏதாச்சும் கொங்கு மண்டலத்து சார்ந்த இல்லை ஏதாச்சும் வட்டார வழக்கு சார்ந்த ஏதாச்சும் ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு வேலை செய்தா. அதனால் என்னென்னா சரின்னு சொன்னபோது சின்ன தயக்கம். அப்போ இல்லை, அந்த எழுத்தாளரே இருக்காங்க, எஸ்தர் ராணியுடைய சிறுகதை தொகுப்பு, அவங்ககிட்டயே பேசுங்க தோழர் அப்படின்னாங்க. அப்போ எஸ்தர் ராணி பேசுனாங்க. அவங்க எனக்கு அறிமுகம் இல்லை. அது அவங்க படைப்பாக எப்படின்னா, நாட்கரமெல்லாம் போட்ட நிற்பையா இந்த மாதிரி கவிதை தொகுப்பு கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். தவிர அவங்களுக்கு எனக்கு அவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரியல, எனக்கும் அறிமுகம் கிடையாது. ஆனால் அவங்க எடுத்துகிட்டப்பலையே சொன்னாங்க, நீங்கள் சுதந்திரமாக பேசலாங்க, நீங்கள் என் கதைகள் நான் ஒரு மாதிரி எழுதியிருக்கேன், உள்ளது உள்ளபடி பேசுங்க, அதனால் ஒன்றும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன்னாங்க. ஓ, அப்போ அவர் சுதந்திரம் கொடுத்தாங்க ரைட்டரு, இனி ஏற்றுக்க வேண்டியதா அப்படின்னு தான் நான் இந்த தொகுப்பை பேசுகிறதுக்கு முன்முறையாக ஏற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ சமீப காலமாக இந்த பேசுகிறதுக்கு வர்றதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி வர்றது என்னென்னா, நம்மளை மூத்த எழுத்தாளர் ஆக்கிடுறாங்க. நம்மளே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், அங்கங்கே எழுதிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கூட்டத்துக்கு பேசுறதுனாவே ஒரு மூத்த எழுத்தாளருடைய ஒரு துணியை கொடுத்துட்றாங்க, சால்வை போட்டு, அது மாதிரி எல்லாம். அதனால் அதை தவிர்க்கணுங்கிறது தான் எல்லோரும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ லார்ட் பாஸ்கரன் நம்ம இளவல் என்ன பண்ணார், எங்கள் கவிஞர், டிசைனர், நல்ல அட்டைப்படங்களை அழகழகாக வரையக்கூடிய எங்கள் தம்பி என்ன பண்ணார், வாட்ஸ்அப்பில் அனுப்புனார் இந்த இதையை. நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காற்று மொழின்னு ஒரு கதை படிக்கிறேன். படித்தா எனக்கு அதில் பெரிய ஷாக் ஆகிட்டேன், அதிர்ச்சி. என்னென்னா, வசமாக மாட்டிக்கிட்டோம். நம்ம ஏதோ நம்ம வாட்டுக்கு படிப்போம், வேகமாக நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, காற்று மொழி நான் திரும்ப ஒரு படிக்க ஆரம்பிக்கிறேன். இது எந்த வகைப்பாடு, முதல்ல நமக்கு இந்த வகைப்பாடான எழுத்து நமக்கு புரியுமா? நம்ம ஏதோ தேவையில்லாமல் தான் அம்பிகா குமரன் அவங்க சொல்லும்போது வேரல் பதிப்பகத்துக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கதையோடு வச்சுட்டேன். இன்னும் யார்ட்டையும் இதை பேச முடியாது, இப்படி ஒரு கதையெல்லாம் நம்ம போய் 14 கதையும் நம்ம பேசணுமே அப்படின்னு. அன்னைக்கு இரவு லார்க் தன்னுடைய முகநூலில் ஒரு அட்டைப்படத்தை போடுறாங்க. அது என்னென்னா, நேசத்தின் பிறல் தீர்க்க தரிசனங்கள்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே சரியலிச கதைகள்னு போடுறாங்க. ஓ, இது சரியலிச கதைகள், இனி நம்ம ஓரளவுக்கு சரியலிசத்தை பற்றி நம்ம ஏற்கனவே படித்த இதை வச்சு நம்ம ஒரு தொகுத்துக்கலாம் அப்படின்னு. நம்மளை குறை சொல்லலை, சும்மா நான் அப்படி என் அனுபவங்களை தான் நான் பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். அப்போது இதுக்கு முன்னால் என்ன மேடம், இல்லை அது ரைட், அது நீங்கள் முதலே சொன்னீங்க. சரியலிசம்னா நான் எங்கே கற்றுருக்கிறேன் அப்படின்னு நான் முதல்ல இதை வச்சுட்டு அப்படியே அடுத்த கதையில் அப்புறம் படிப்போம். முதல்ல சரியலிசத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 25 வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 20 வருஷம், 2005 மருதா பதிப்பகம் ஒரு புத்தகம் வெளியிட்டது. யார் அப்படின்னா, எம்ஜி சுரேஷ் எழுத்தாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு போஸ்ட் மாடர்னிசம் இசங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு எழுத்தாளர். அவர் என்னென்னா, இசங்கள் ஆயிரம்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு, மிக நல்ல புத்தகங்கள். அதெல்லாம் படிச்சுட்டு இந்த நேசத்தின் பிறல் தீர்க்க தரிசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா இது என்ன இசம்ங்கிறது சுத்தமாகவே நமக்கு புரியும். அப்போ அந்த இசங்கள் ஆயிரங்கிற புத்தகம் மருதா பதிப்பகம் கொண்டு வந்தது. அப்போ எங்களுடைய நண்பர் ஒருத்தர் கனகசபை அப்படின்னு ஒருத்தர், அவர் சிற்றுதல்களில் இயங்கிட்டு இருந்தவர். அவர் அந்த புத்தகத்துக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணார். அப்போல்லாம் வள்ளுவர் கோட்டம் பக்கம்னு நினைக்கிறேன். அதில் நானும் ஒருத்தன் பேச்சாளர். அப்போ இசங்கள் ஆயிரம் நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் நல்லா போயிட்டு சுருதி டிவி வேறு இல்லை, அன்றைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும் நல்லா இல்லை அப்படின்னு. எத்தனை லைக் வருதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போடா இவன் சொதப்பிட்டான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ நான் அந்த இசங்கள் ஆயிரத்தை படிச்சிருக்கேன். அந்த புக்கு எங்கிட்ட இருக்குது, இன்றைக்கி தேடி நிற்பது எனக்கு கிடைக்கல, அது வேறு பிரச்சனை. அந்த இசங்கள் ஆயிரத்தில் இந்த தொகுப்பை படிக்கிறதுக்கு முன்னால் சரியலிசம்னா என்ன அப்படின்னு படிக்கிற ஒருத்தருக்கு தெரியணும். அப்போ அந்த இசங்கள் ஆயிரத்தில் அப்போ படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரியலிசம் அப்படிங்கிறதுல ஓவியங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே முதலே அறிமுகமாயிருக்கும். இவருக்கு நம்ம தம்பிக்கெல்லாம் தெரியும் சரியலிச ஓவியங்கள். அதே மாதிரி சரியலிசம் திரைப்பட அறிமுகமாயிருக்கும். லூயிஸ் புனுவலுடைய ஆரம்பகால படங்கள்
லூயிஸ் புனுவலோட படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பானிய மெக்சிகன் இயக்குனர், அவருடைய படங்களும் வந்து சரியலிசம் படங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது எம்ஜி சுரேஷ் மூலம் தான் நான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இதில் நான் பார்க்கல. கொஞ்சம் 1919 பிரான்ஸில் ஆந்திரோ பிரான் அப்படிங்கிறவர் தான் முதன்னு சரியலிசத்தை அறிமுகப்படுத்தினதாக சொல்லுவாங்க. அவங்க ஒரு சில கோட்பாட்டை சொல்கிறாங்க. பழைய கோட்பாட்டை உடைத்தெறிதலுக்கு தான் சரியலிசம் பயன்பட்டிருக்கு. இன்னொன்று காதலும் காமும் அதன் பிரதான பாடுபொருளாக அப்போ வந்து முன்வைக்கிறாங்க. நேராக எந்த ஒரு அதில் படிமமோ எதுவுமே இல்லாமல் இதாண்டா இது நேராக சொல்கிறது. அப்புறம் அதுக்கு பின்னால் அந்த சரியலிசம் வந்து என்னாச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து தீவிர இடதுசாரி சிந்தனையாளர் ஆகிறாங்க, அங்கிருந்து பிரிகிறாங்க. இப்படி அந்த சரியலிசத்தோட கதை போகும். டாட்டாயிசத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு சரியலிசத்தை நம்ம சொல்லுவோம். அப்போது சரியலிசம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட ஆரம்பிச்சிருச்சு. எஸ்தர் ராணி கதை இனி நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு. இப்போது காற்று மல்லி அதில் அம்மா நல்லா சொன்னாங்க அந்த கதையை பற்றி. ஒரு மருத்துவமனை, யானை ஒரு குறியீடாக அவங்க வந்து அந்த வனத்துக்காக வைக்கிறாங்க, அந்த இடத்துக்காக. அதில் எனக்கு முதல்ல படிக்கும்போது ரொம்ப தான் குழப்பம் இருந்துச்சு. டாக்டர் ராஜ் குகன் ஒருத்தர் வர்றாரு, அப்புறம் ராஜ் சுகன் வருது. ஏதோ நம்ம ஆள் வந்து பதிப்பகத்தில் பிழை விட்டுட்டாரோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரியலிசம் தெரிஞ்ச உடனே அது ஒரு நல்ல கதை. அது அம்மா பேசுனதுனால நான் அதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு அடுத்த ஒரு கதை, பாஸ் மார்க்குன்னு ஒரு கதை. இந்த கதையை படித்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஓவியன், படம் வரையக்கூடியவன், ஒரு காதல் தம்பதிகள் திருமணத்தைக்காக ஓடி வந்துடுறாங்க. இப்போ இவங்க ஒளிந்து வாழணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த ஓவியம் என்ன செய்கிறான்? அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு சரியலிசத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த ஓவியம் எப்படி அவங்கள வந்து ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிறது அந்த கதையை நான் சொல்ல விரும்பலை இதுக்கு மேலே. ஏன்னா அந்த கதை படிக்கிற அந்த ஒரு திகில் நமக்கு போயிடும். என்ன அவங்க வந்து இறுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இது சரியலிசத்துக்கு ஒரு நல்ல கதை. அதுக்கடுத்து வந்து சிட்டுக்குருவின்னு ஒரு கதை. நான் எல்லாமே சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து வர்றேன். சிட்டுக்குருவி வந்து என்னென்னா, இப்போ ஒரு பெண் படைப்பாளி நவீன இலக்கியத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை சரியலிசம் பாணியில் பேசக்கூடிய ஒரு கதை. அந்த எழுத்தாளர் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு தான் வெளிச்சம், எஸ்தர் ராணிக்கு தான். ரொம்ப ஒரு நல்ல கதை அது சிட்டுக்குருவி. அது அவங்க வந்து என்னென்னா, இந்த சரியலிசம் எழுதுகிறவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து நகுலனை கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் தமிழில். நனவிலி மனதிலிருந்து எழுதக்கூடியவங்க. அதாவது நம்மளாம் நினைவிலிருந்து எழுதுவோம், அவங்க நனவிலி மனதிலிருந்து எழுதுவாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபயர் வந்துருச்சு, உட்காந்துட்டாங்க எழுதுறதுக்கு அப்படிம்போம்ல, ஐயோ அவர் அண்ணன் உட்காந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கடன்னு எழுதி முடிச்சுட்டுப்பாங்க. அதுக்கும் பிறகு அதை படிச்சுட்டு நினைவெளியில் போய் அதை எந்த கரெக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அது உள்ளதுபடி தான் சரியலிசத்துடைய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அப்புறம் அதுக்கு பின்னால் இவங்ககிட்ட பேசுகிறாங்க, எங்கூட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அதை அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, நான் நனவெளியில் எழுதுவேன் அப்படின்னு. இப்போ இந்த சிட்டுக்குருவியெல்லாம் அப்படி எழுதப்பட்ட ஒரு கதை. அவங்க ஒரு லேப்டாப் கையில் எழுதுகிறாங்களா, இல்லை லேப்டாப்பை திறந்து எழுதுகிறாங்களா, அடிக்கிறாங்களா, இல்லை எதுனையும் தெரியாது. ஒரே ஃப்ளோவில் அப்படியே ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, அடுத்தடுத்துன்னு. இப்போ என்னை எப்படி எழுத சொன்னால், இல்லை ஆனந்தகுமார் அப்படி எழுத சொன்னால் எழுத முடியாது, அம்மாவை எழுத சொன்னால் எழுத முடியாது. நம்ம கான்சியஸாகவே இது வந்து மொழிநடை இருக்கா, அதில் ஒரு வாழ்வு இருக்கா அப்படிலாம் நம்ம திட்டமிடுவோம். இது அப்படி இல்லை சரியலிசத்தில். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிட்டுக்குருவிங்கிற ஒரு கதை, அதுவும் வந்து அந்த இலக்கணத்துக்கு பொருந்தது. இதுக்கு அடுத்து வந்து அடுத்த கதை வந்து தலைப்பு காணாத ஒன்றை தேடுதே. இந்த கதை வந்து ஒரு அப்பா, மகள், ஒரு தாய், இதில் உள்ள வந்து ஒரு உறவுகளை பேசுது. ஆனால் நீங்கள் தான் ஒரு அதை எடுத்துக்கணும், கண்டுபிடிச்சி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அம்மா சொன்ன மாதிரி பூடகமாக அந்த கதையை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுவும் படிக்க வேண்டிய ஒரு கதை. இது வந்து அந்த கதையில் வந்து சின்ன கதை, அது நம்ம அதை சொன்னோம்னா அந்த கதை அடிபட்டு போயிடும். இதுக்கடுத்து வேர் இஸ் த பார்ட்டி, இந்த கதையை வந்து நான் கொஞ்சம் பேசணும் அவங்ககிட்ட. என்னென்னா, இப்போது லூயிஸ் புனுவல் அப்படின்னு சொன்னோம், அவர் வந்து ஹிட்ச்காக்கோட கதையை ஒன்று எடுத்திருந்தே எப்படி எடுத்துருப்பார் திரைப்படத்தில். அப்படிப்பட்ட ஒரு கதை, அது டைட்டிலே வேர் இஸ் த பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. அது ஒரு த்ரில்லர் கதை, ஒரு கொலை நடக்குது. அதான் அவங்க வந்து ஜுஜாதாவை
ஞாபகப்படுத்துதுன்னு பூடகமாக சரியலிசமாகவே அம்மா சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு சரியலிசம் தான். அது வந்து ஒரு கொலை நடந்துருது, அது யார் கண்டுபிடிக்கிறாங்க. எண்டில் வந்து நைலான் கயிறுலாம் இருக்குது. சுஜாதாவோட ஒரு கதை நாவல் இருக்குது, நைலான் கயிறுன்னே இருக்குது. அந்த பாணியில் அமைஞ்ச கதை. அதில் வந்து எனக்கு நிறைய உடன்படாத ஒரு கதையாக இருந்தால் கூட அவங்க சரியலிச பாணியில் எழுதுனதுனால அந்த கதையும் பாராட்டுறேன் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு கதை. அடுத்து வந்து பூக்குட்டி. இந்த கதை வந்து ரொம்ப ஒரு நல்ல கதை. என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து பெயர் பிடிக்காமல் போயிடுது. ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒருத்தனுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கதை. நீங்கள் இன்றைக்கி வந்து நகரத்துலேயும் கிராமம் மட்டுமில்லை, நகரத்துலேயும் அந்த ஒரு சிறுவன் பள்ளியில் படிக்கும்போது அவனை வந்து விளிம்பு நிலையிலிருந்து பொருளாதார ரீதியாக கீழ்மட்டத்தில் இருந்து வந்த இது ஒரு அம்பேத்கரோட லைஃப் இதை தான் நமக்கு சுட்டி காட்டுது. ஏற்கனவே படிக்க வரும்போது என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய அதோடைய பாடுபொருள் வந்து அதுதான். மிக சிறந்த ஒரு கதை பூக்குட்டி. அந்த டீச்சர் எப்படியெல்லாம் அவங்க வந்து பாகுபாடு இல்லாமல் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையனோட மன உணர்வுகள் என்ன, அவனுடைய குடும்பத்தினர் அப்பா எல்லாம் என்ன நிலையில் அவங்க வந்து அதை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு கதை. ஒரு மிக நல்ல கதை பூக்குட்டி. அதுக்கடுத்து வந்து முள்கிரீடம். இந்த முள்கிரீடம் வந்து என்ன அப்படின்னா, சமகால பிரச்சனையை நாசுக்காக உள்ள சொன்ன சரியலிசத்தில் சொன்ன ஒரு கதை. ஏன்னா அந்த என்ன சமகால பிரச்சனைன்னா, அவங்க நிறைய கதைகள் சமகால பிரச்சனையை பாடுபொருளாக வைக்கிறாங்க. ஆனால் இந்த நனவெளி மனதில் எழுதுனதுனால அது எந்த இடத்துல வெளிப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க வந்து காதலன் காதலின்ல அதுக்கெல்லாம் வைக்கிறதே இல்லை. நான் சரியலிசத்துக்கு ஏற்கனவே ஒரு பாடுபொருள் சொல்லியிருக்கேன், காதலும் காமமும் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு வரையறுத்தாங்க ஸ்பானிஷில் அப்படின்லாம் இருக்குது, ஃப்ரான்ஸ்ல எல்லாம். இப்போது இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ரோமியோன்னு ஒருத்தர் ஜூலியட்னு ஒருத்தரை லவ் பண்ணுறாரு. இப்படி எழுதுறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை எழுதுகிறாங்க. இதில் எனக்கு என்னென்னா, தஞ்சை பிரகாஷோட மேபிள் கதையை ஞாபகப்படுத்துச்சு இந்த கதையை. ஏன்னா மேபிள் கதையில் உங்களுக்கு ஒரு இடம் வரும். ஒருவன் வந்து அக்காவை காதலிப்பான். அப்புறம் அதுக்கு பின்னால் என்னாச்சுன்னா, அந்த அக்காவை அவன் திருமணமே எதுவுமே செய்ய முடியாது. அவன் ஒரு வெட்டியாளாக ஒரு மைதானத்துலாம் உட்காந்து கிடப்பான். மேபிள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அவன் தங்கச்சி வந்து அதே அக்காவோட தோட்டத்தில் திரும்ப அந்த ஊர் பள்ளிக்கு போயிட்டு வர, டியூஷனுக்கு போயிட்டு வர, தட்டச்சுக்கு போயிட்டு வரான்னு இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை போய் வலுக்கட்டாயமாக வழிமறித்து தன்னுடைய 33 வயசு 34 வயசில் இருக்கிற ஒருத்தன் ஒரு 18 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை போய் வழிமறிப்பான். அது மாதிரி இந்த ஒரு கதை இது. இதில் ரோமியோ வந்து ஒரு நிலையில் வந்து ஒரு சர்ச்சில் அவனுக்கு பிடிச்ச பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஜூலியை. அப்போ வந்து அந்த பெண்ணை போய் வலுக்கட்டாயமாக வழிமறிக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு வந்து மேபிள் கதையை ஞாபகப்படுத்துச்சு. இவங்க என்னென்னா, நனவெளி மனதில் ஒரு சரியலிசமாக எழுதுனதுனால இது வேறொரு வாசிப்பனுவத்தை நமக்கு கொடுக்குது. சின்ன கதை, அது ரொம்ப ஈஸியாக ஒரே இதில் படிக்கக்கூடிய கதைகள். இந்த கதையில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே இதில் படிச்சிடலாம், எடுத்த உடனே படிச்சிடலாம். இது ஒரு இப்படி மாதிரி எழுதுகிறவங்க, நான் உலக லெவலில் நம்ம சில சரியலிச கதையெல்லாம் படிச்சிருக்கோம், படங்கள் பார்த்துருக்கோம், ஓவியங்கள் பார்த்துருக்கோம். அவ்வளோ ஈஸியாக நமக்கு அது புரியாது, கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது அப்படியே இல்லை. இந்த தொகுப்புடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து ஒரே ஃப்ளோவில் எடுக்கிற ஒரு கதை படித்து முடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேணால் நம்ம யோசிக்கலாம், இதில் எந்த இடத்துல சரி, இது என்ன சொல்ல வர்றாங்க, இது ஏன் வர்றாங்க அப்படின்னு. இந்த கதையும் அப்படி ஒரு கதையும் தான். முள்கிரீடம் வந்து கடைசியில் வந்து இயேசுநாதரோட முள்கிரீடத்தை அவங்க ஒரு சூசகமாக ஒரு ஊடகமாக இந்த கதையில் உள்ளே கொண்டு வர்றாங்க. அதுதான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு இது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். அடுத்து வந்து கோல்டன் பிஷன் ஒரு கதை. அது வந்து ஒரு பிரசவம் போகக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் இன்னொரு பெண் வர்றாங்க. இது ஒரு படிக்கிறதுக்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவம். அதை நான் இப்போ விளக்கி அந்த கதையோட புனிதத்தை கெடுக்க வேண்டாம். அது யாராச்சும் இந்த தொகுப்பு வாங்கி படிக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு. அதுக்கடுத்து பற்றி எரியும் வீடு. இந்த கதைகள் வந்து அவங்க வந்து ஒரு சமர்ப்பணம் போட்டிருக்காங்க. கிரெட்டா துன்பர்க் அப்படின்னு ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு அவங்கள பற்றி தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சமீப காலமாக ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற சூழலியலாளர் அவங்க, அந்த இளம் பெண், அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஒரு தம்பதி வெவ்வேறு இடத்துங்களில் ஒரு எலி வந்து வீட்டில் தொல்லை பண்ணுறத சூழலியலோட பொருத்தி, இன்றைக்கி உலக நாடுகள் இத்தனைக்கு மாநாடுகள் நடக்குது, நம்ம இந்திய பிரதமர் போய் கலந்துக்கிறாரு, இவ்வளோ பேர் கலந்துக்கிற ஒரு இதை பற்றியெல்லாம் அதில் நம்ம உணர முடியுது பற்றி எரியும் இதில். இதுவும் ஒரு நல்ல சரியலிச கதை தான்.
அவங்களுக்கு பாராட்டுகள் இப்படி ஒரு கதையெல்லாம் எழுதுறதுக்கு. இப்போ இந்த கதை அடுத்த கதை வந்து நிச்சயம். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை. நான் படித்தோடனே அவங்களுக்கு பாராட்டினேன். மிகச்சிறந்த கதைங்க இது. இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா மிக தமிழில் வந்து அடுத்த சிறுகதை ஜாம்பவான் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அது நிச்சயமான ஒரு கதை. அது இவங்க 2 பேருமே அம்மாவும் பேசிட்டாங்க, அவங்க தோழரும் பேசினாங்க. அதனால் வந்து அதை பற்றி நம்ம விளக்க வேண்டியதில்லை. மிக சிறந்த ஒரு கதை. அதில் என்னென்னா மொழிநடையாகவே அபாரமான ஒரு கதை. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எழுதின கதையில் இது வரைக்கும் நான் படிச்சுட்டு வந்த கதையில் அது எத்தனாவது கதை? 9வது கதை. இந்த கதை வந்த உடனே நான் ஒரு மொழிநடையை அவங்ககிட்ட சிறந்த ஒரு மொழிநடையை நான் பார்க்குறேன். இந்த தொகுப்பு நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அது அந்த கதையை வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணினேன், இல்லை வந்து லேஅவுட் பண்ணினேன், அவருக்கெல்லாம் தெரியும். அந்த இவங்க அம்மாவுக்கெல்லாம் தெரியும். மொழிநடையாக ஒன்று இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு. ஒரு கதைகள் வந்து ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் அது என்ன நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு இது வேணும். அதில் என்ன வித்தியாசமாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இல்லை ஏதுவான வாசிப்பதற்கு ஏதுவான மட்டும் இல்லை, புதுசாக நான் ஏதாச்சும் எனக்கு ஒரு மொழி வேணும், அதில் தமிழாக என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்ப்போம் இல்லைங்களா. அப்படியே ஒரு சிறந்த மொழிநடையான ஒரு கதை. அது வந்து என்னென்னா இது எல்லா ஊர்லேயும் நடக்கும். இப்போ நம்ம நண்பர் பரிசல் கிருஷ்ணாவை கேட்டிங்கன்னா சொல்லுவார், திருப்பூர்லேயும் நடக்கும், கோயம்புத்தூர்லேயும் நடக்கும், செங்கல்பட்டில் நடக்கும், வண்ணார்பேட்டையில் நடக்கும், தீநகர் நடக்கும், ஏன் கேக்கநகர்லேயும் நடக்கும். பொதுவாக எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு நேர அனுபவத்திலிருந்து பெரிய ஆகி அந்த ஆள் எப்படி இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன வேஷம் போடுறாங்க, எப்படியெல்லாம் தன் அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம இயல்பாக கழிக்க முடியாமல் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சிறந்த கதை, நிச்சயம் கதை. அப்புறம் இந்த தொகுப்பில் இருக்கிற எனக்கு மிக பிடிச்ச ஒரு கதை ஏகவனம். இதில் இருக்கிற இந்த கதை எப்படின்னா, ஒரு வனம், காடர்கள், மேயன்கள், இப்படி அவங்க எப்படி இடம்பெயரக்கூடிய சூழல் ஏற்படுது, அவங்களுக்குள்ளே எப்படி முரண்படுறாங்க அப்படின்னு ஒரு தொல்குடியை பற்றிய ஒரு தொன்மத்தை பற்றிய அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்ம நாட்டுப்புறவியலில் நிறைய பார்த்துருக்கோம். அதை ஞாபகப்படுத்துது நிறைய விஷயங்களை. அது இதில் என்னென்னா ரொம்ப கவித்துவத்துடைய படிமம் மாதிரியான ஒரு மொழிநடை. இந்த தொகுப்பில் இருக்கிற மிகச்சிறந்த மொழிநடை கொண்ட ஒரு கதையில் இந்த கதையை நான் ஏகவனத்தை சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம கதையாக சொல்கிறத விட அதை படித்தா உணரலாம். இந்த கதை வந்து மிகச்சிறந்த ஒரு கதை, மொழிநடையாகவே அபாரமாக. இது எனக்கு தெரிய நினைவெளியில் எழுதியிருப்பாங்களோ, கான்சியஸாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க நனவெளியில் இப்படி ஒரு கதை எழுதுறதுங்கிறது, ஏன்னா ஒரு ஜம்ப் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்காது, எங்கெங்கேயோ போய் வருவாங்க. இது அப்படிலாம் இல்லை, கிட்டத்தட்ட ரொம்ப கான்சியஸாக ஒருத்தவங்க எழுதுவாங்கல்ல, அப்படி எழுதின ஒரு கதை. அந்த கதையை நம்ம என்னென்னா ஒரு வனம் சார்ந்த ஒரு கதை. அதுக்கு கீழே வந்து நிறைய பேருக்கு சமர்ப்பணம் போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இது வந்து சரியலிசம் மட்டும் இல்லை, இது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்து மிக யதார்த்தம்னு தானே சொல்கிறோம் சரியலிசத்தை. அப்போ அந்த மிக யதார்த்தமே இல்லாத ஒரு கதை. அதில் ஒரு மிக யதார்த்தம் அவங்க பண்ணலை. இயல்பாக நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது, இப்போ சமகாலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்கள் உடைய கதைகளை படிச்சுட்டு வரும்போது எப்படி ஒப்பிடுவோமோ, இது அதோடு ஒப்பிடும்போது தானே ஒரு நல்ல கதைன்னு தெரியும். ஒரு கதை எதுவுமே நல்ல கதையோ கெட்ட கதையோ கிடையாது. இன்னொரு கதைகளோடு ஒப்பிடும்போது இது சிறந்த கதையாக மாறுறது தான். அந்த மாற்றத்தை வந்து இந்த கதையில் நான் பார்க்குறேன். மிகச்சிறந்த கதை. அப்புறம் நேசத்தின் பிறல் தீர்க்க தரிசனங்கள் தலைப்பு கதை. இது வந்து அம்மா சொன்னாங்க கொஞ்சம். அடுத்து அவரும் அதை பற்றி சொல்லணும். கீராவுக்காக ஒரு கதையாவது நம்ம விட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கதையில் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு வகையான கவித்துவமான ஒரு மொழிநடை. அவங்க இதுவும் நான் கான்சியஸாக எழுதியிருக்காங்களோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ஏன்னா ஒரு வகையான ரூமி எழுதுகிறாங்க, ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது அந்த கதையில். ஒரு தாய் மகள், ஒரு சின்ன ஒரு வகையான கேரக்டர் வருது. அது அந்த கேரக்டர் நம்ம வரையறுக்கவே முடியல. அது படித்தா தான் அந்த கேரக்டரை பற்றியே நம்ம உணர முடியும். அப்புறம் இந்த கதையை சின்ன வந்து தொடர்ச்சி அடுத்த கதையிலையும் வர்றாங்க. அது எப்படி இந்த கதையை மட்டும் படிச்சிங்கன்னா சின்னுக்கு ஒரு முடிவு இல்லை, அது மாதிரி நமக்கு தோணும். அடுத்த கதையில் வந்து அந்த தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. அகம் தவைமி தவையி ஸ்னேகயாமி ஸ்னேகயாயி ஸ்னேகயாயி அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் சின்னு தான் தொடர்றாங்க. அதே கதையோட ஒரு தொடர்ச்சியாக வருது. இப்போ இதை விடுங்க, இப்படி அடுத்த ஒரு கதை இருக்கும், வாழ்ட்ட வரான்னு. இப்படி ஒவ்வொரு கதையும் நான் சொல்லிகிட்டே போக வேண்டியதில்லை. இதில் என்னென்னா, முதல் முறையாக தமிழுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சரியலிச கதைகள் படிக்கிறோம். அது ஒரு புதிய ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும்.
வேரல் பதிப்பகத்துக்கு இது ஒரு நல்ல முயற்சின்னு நான் முதல்ல இவங்களை அம்பிகா குமரனையும் லார்ட் பாஸ்கரனை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒரு பதிப்பாளருக்கு இது துணிச்சலான முயற்சி. இது புக்கு விற்கிதுன்னு இப்படி போட முடியாது. இப்போ நம்ம வந்து விற்காமல் கூட போயிடலாம். இது ஒரு துணிச்சலான முயற்சி. ஏன்னா இது கவிதையாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேரத்துக்கு போய் சேரும். சரியில்லை கவிதைகள் அப்படின்ட்டு போயிடலாம். புரிஞ்சா புரியிட்டு புரியாட்டி போடா அப்படின்ட்டு போயிடலாம் வாசகருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு சிறுகதைகள் வந்து அவங்களுடைய முதல் தொகுப்பு அப்படி ஒரு தலைப்பிட்டு போடுறதே வந்து ஒரு துணிச்சல் தான். ரொம்ப பாராட்டுறேங்க நான். ஏன்னா இது வந்து ஒரு யதார்த்த கதை மாதிரி போட்டால் கூட நிறைய விற்கி என்னன்னே தெரியாது. அதில் வந்து பார்ப்பாங்க. இப்போ சரியில்லை பார்த்த உடனே இது நம்ம பகுதி இல்லை, நம்ம எஸ்கேப்டா அப்படின்னு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த துணிச்சலை வந்து நான் பாராட்டுறேன் வேரல் பதிப்பகத்தை. இவங்க கேட்டுக்கிட்டதுக்காக குறை இருக்கா இல்லையா அப்படின்னு பேசணும். நான் வந்து எனக்காக மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு எழுத்தாளனா இந்த இடத்துல நான் வந்து பேசாமல் வாசகனாக பேசுகிறேன். ஏன் இதில் குறைகள் இருக்குது. அந்த குறைகள் என்ன அப்படின்னா, ஒரு கதைகள் நம்ம எழுதுகிறோம். முள்கிரீடம்னு பூப்புட்டின்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு குப்பை எல்லக்கூடிய ஒரு பாத்திரம் வருது, நல்லான்னு ஒரு பாத்திரம், அதை இன்னுன்னு எழுதுகிறாங்க. ஒரு டீச்சர் வருது, அது இருன்னு எழுதுகிறாங்க. இப்போ வந்து அந்த ஒரு எழுத்தாளனுக்கு அந்த பாகுபாடு கூடவே கூடாது. அது திருத்த வேண்டிய ஒரு இதுன்னு நான் நினைப்பேன். அவங்களுடைய வேலை, அவங்க ஒரு தலித்தா விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களா இல்லை வந்து பிச்சைக்காரரா எதா இருந்தாலும் அவங்களையும் போட்டு தான் எழுத்தாளர் எழுதணும். இது ஆரம்ப கட்டத்தில் வர்ற எல்லாத்துக்கான ஒரு இதுதான். பிரபல எழுத்தாளர்கள் எல்லாமே பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே உள்ளபடி எழுதுறதா நினச்சி நல்லான இன்னும் டீச்சரை போட்டு எழுதுகிற ஒரு இது எல்லாத்துக்கும் வரும். அது குறையும் இல்லை. அடுத்து எழுதும்போது நல்லானையும் நல்லான்னு கேட்டார், ஏன் அவர் கேட்கக்கூடாதா, போடக்கூடாதா, நல்லான்னு கேட்டான் அப்படின்னு எழுதுறது வந்து சரியா இல்லை. அதில் வந்து நான் ஜாதி மதம் அவங்க தொழில் இதெல்லாம் பார்க்கல. நல்லான் வந்தாலும் பெயர்கள் இருக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தருடைய பெயர் வந்து பிரபலங்கள் எவ்வளோங்களுடைய பெயர் வந்து இன்னும் முடியுது. அப்போ அவரை வந்து இன்னும் போட்ட முடியாது. கடைசியில் இருன்னு முடிஞ்சவங்களெல்லாம் இருன்னு முடிச்சிட முடியாது. அப்போ அந்த குறையை வந்து என்னங்க இல்லை எல்லாருமே எழுதியிருக்காங்க. இதை வந்து நான் குறையாக சொல்லலை. ஜெயமோகன் கேட்டா அப்படின்னு எழுத முடியாது, நான் சொல்லவே முடியாதுங்க. இப்போது எல்லாத்துக்குமே அப்போ வந்து என்னென்னா அதை நீங்கள் வந்து கலையணுங்கிறது என்னுடைய அடுத்த கதைகளில் அது வரக்கூடாது. அது உங்கள் நாவல்லையோ படைப்புகள்லையோ வரக்கூடாதுன்னு ஒன்று. இன்னொரு விஷயங்கள் நம்ம வந்து படித்து சலிச்சுட்டு ஸ்கூல்லையே பள்ளி நாட்கள்லேயே படிச்சுட்டு நம்ம தாண்டி வந்துட்டோம். யார் அப்படின்னா சுஜாதா. அது நமக்கு ஒரு அடையாளம். ஃபஸ்ட்டு சுஜாதாவை படிக்கணுங்கிறதுல நமக்கு ஒரு நவீன அசோகமுத்திரனை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின ஒரு சுஜாதா தான். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்பினால்னு ஒரு இடத்துல எழுதுகிறாங்க. மொழியாக இது வந்து நான் என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன ஜம்பினால்? ஜம்புங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தைகள். இன்னும் சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க ப்ராப்ளம்கள் நிறையா இருக்குது அப்படின்னு. ப்ராப்ளம் என்ன வார்த்தை மொழி, கல் என்ன மொழி. அப்போ நீங்கள் குதித்துன்னு அடுத்த பரவலியாக எழுதுகிறாங்க. அப்போ குதித்துன்னு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இருக்கும்போது நீ ஏன் ஜம்பினால்னு எழுதுற? அது என்ன நீ புதுமையை சொல்லிட்டே எங்களுக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு படைப்பாளியாக ஒரு வாசகனாக கேட்குறேன். ஆங்கிலத்தை வந்து நீங்கள் ஒரு இன்னொரு மொழியை இன்னொரு எழுதும்போது நீங்கள் தமிழில் வந்து நம்ம வந்து ஒரு 50-60 வார்த்தைகள் தான் நம்ம புழங்கிட்டு இருக்கோம். சாப்பிடலாமா, கிளம்பலாமா, வண்டி எடுக்கலாமா, இப்படி தான் புழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல லட்சம் வார்த்தைகள் தமிழ் இருக்கும். நீங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் படித்தோம்னா தெரியும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு. எல்லோரும் படிக்கிறவங்க தாங்க. அப்போது அதில் இல்லை குதித்துங்கிற எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தை. அப்போ நம்ம ஜம்பினால் எழுதக்கூடியது வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. இந்த மாதிரி ஒரு தொகுப்பில் வந்து அது வந்து எனக்கு படிக்கும்போதே கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். ஏன்னா போன தொகுப்பில் பாஸ்கர் சக்தி ஒரு வார்த்தைக்காக அந்த பையனை லக்ஷ்மிகரை சொல்லிகிட்டு இருந்தார். அது நம்மளை வேற ஒரு இது பண்ணுது. என்னடா இவ்வளோ ஒரு கதையை எழுதிட்டு ஜம்பினால் ஏன் போடுறாங்க அப்படின்னு. இப்படியான வார்த்தைகள் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதையும் இந்த சபையில் தெரிவிக்கிறேன். அடுத்து எழுதும்போது நீங்கள் நல்லா தமிழ் வார்த்தையை சேர்த்தலாம். நிறைய தமிழ் வார்த்தை இருக்குது. 2 வார்த்தையை ஒன்றும் சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் சரிலேச பாணியில் ஏதாச்சும் கூட எழுதலாம். ஆனால் ஜம்பினால்ங்கிற வார்த்தை இதுன்னு. இன்னொன்று ஒரு கதை, இப்போ நம்ம ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம வந்து கிளாசிக்கல் சினிமான்னு ஒன்று பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி பதர் பாஞ்சாலியை திரும்ப பார்த்தவங்க இருக்கும். பாலுமேந்திராவோட வீடு சந்தியா ராகத்தை பார்க்குறவங்க இருப்பாங்க. இன்னும் வணிக ரீதியான ஹாலிவுட் படங்களில் கூட சில படங்களை நம்ம திரும்ப பார்ப்போம். கிளாடியேட்டர்னு ஒரு படம் இருக்கும். அது எத்தனை முறை வேணாலும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து
லாரன்ஸ் ஆஃப் அரேபியா இருக்கும். இது வணிக ரீதியாக ஓடின ஒரு படம், செலவு பண்ணி எடுத்த படம். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ஒன்று பார்ப்போம். பாகுபலி கூட வச்சுங்களேன். இப்போ அது ஏன் பார்க்கப்படுது அப்படின்னு நான் பார்க்கணும். சில ஓவியங்கள் இருக்கும், சில நாவல் இருக்கும். அது ஏன் அந்த நாவலை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மொழிநடை இருக்குது, மிகச்சிறந்த மொழிநடை இருக்குது. ஒரு திரை மொழி இருக்குது படத்துக்கு. கிளாடியேட்டர் மாதிரியான ஒரு படத்துக்கெல்லாம் ஒரு திரை மொழி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த செலவு கொடுத்தா கூட நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ரிட்லி ஸ்காட் மாதிரி நான் எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது. இது தியேட்டர் வணிக ரீதியான ஒரு படம் தான். ஆனால் இப்படி நம்ம திரும்ப திரும்ப ஒரு படத்தை பேசுகிறோம் இல்லைங்களா. இப்போ காட்பாதர் ஏன் இவ்வளோ நூல் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கோம். அது பக்கா வணிக ரீதியான ஒரு படம், எல்லா மொழிகளையும் காப்பி அடித்த படம், தமிழ்லையும் அது நிறைய பேர் காப்பி அடித்த படம். ஆனாலும் கூட அந்த படத்தை ஏன் பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு திரைமொழி இருக்குது. அந்த டைரக்டராக அதை அப்படி ஒரு மொழியில் எடுத்துருக்காரு. அப்போ ஒரு கதை எழுதும்போது நீங்கள் நனவெளியில் எழுதுங்க, என்ன சரியலிசம் எழுதுங்க, என்ன இசத்தை வேணால், நம்ம எம்ஜி சுரேஷ் சொன்ன மாதிரி அத்தனை இசங்கள் 1000 கூட எழுதுங்க. எனக்கு படிக்கும்போது வாசகனா ஒரு மொழிநடையில் ஒரு நேர்த்தி வேணும். இது சில இடங்களில் நம்ம ஜம்ப் கட் பண்ணும்போது எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் வச்சிட்றேன். அப்போ நீங்கள் இப்போ பிரபல எழுத்தாளர்கள் எல்லாம் பார்க்கும்போது நனவெளியில் எழுதுன நகுலனோட கதைகள் கூட சிலது கரெக்டான ஒரு இதில் இருக்கும், ஃபார்ம் கூடி வரும். அதே மாதிரி ஆங்கில கலப்புகள் சில இடங்களெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தான்ல எழுத வேண்டியதில்லை, அது நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு. இது நான் ரொம்ப குறையெல்லாம் சொல்ல, நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தான் அப்படின்னு இந்த எஃப்எம்மில் பேசுகிறவங்க ஒரு வாக்கியம் பேசுனாங்கன்னா அதில் ஒரு 5 வார்த்தைகள் இருக்குதுன்னா 4 வார்த்தை ஆங்கிலமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எஃப்எம்மில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்குன்னே சில பேர் பிரபலமாகவே இருக்காங்க. பேசி 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 அந்த நம்மளே ஒரு நிலையில் அப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பீக் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நாள் அதை கேட்டோம்னாவே நமக்கான நம்ம என்னடா நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு எழுதும்போது அது தானாக வரும். அதனால் என்னென்னா அந்த மாதிரியான ஒரு மொழிநடையை அடுத்து எழுதும்போது தன்னுடைய சிறுகதையில் வராமல் இருந்தால் எனக்கு மாதிரி ஆளுகள்லாம் படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு எழுத்தாளன், சில கதைகள் எழுதியிருக்கேன். அப்போது ஒரு கதையோ ஒரு ஓவியமோ ஒரு கவிதையோ ஒரு பேட்டி நேர்காணலோ இல்லை ஏதாவது ஒன்று நான் பார்க்கும்போது படிக்கும்போது கேட்கும்போது நான் அதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பேன். நான் வெட்டியாக நான் உன்னை கேட்டுக்கிட்டோ இல்லை வாசிக்கிட்டோ இருக்க முடியாது. அப்போது அது வாசிக்கக்கூடிய எழுதக்கூடிய அதுக்கு ஒரு தீனி போடுற ஒரு கதையாகவும் அதை மாற்றணும் நம்ம ரைட்டர். கான்சியஸாகவே எதாவது சொல்கிறது என்னென்னா அதை மாற்றினா மட்டும்தான். இப்போ இவர் ஒரு திரைப்பட இயக்குனர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இயக்குனர், அவர் அதுக்கான படங்கள் எடுத்திருக்கார். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகராக பார்க்குறத விட அவருக்கு ஒன்று வேணும் இல்லை அந்த படத்தில். இல்லைன்னா போயிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எதுக்கு அந்த படத்துக்கு செலவு பண்ணிட்டு பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு கவிஞருக்கு ஒரு கவிதை படிக்கும்போது அதில் என்ன படிமம் நமக்கு கிடைச்சிது, என்ன மொழிநடை நமக்கு என்ன உத்திகள் கிடைச்சிது அப்படி. சில கவிதைகள் படிக்கும்போது நமக்கு சில வார்த்தை சேர்க்கைலாம் இருக்கும். இப்போது ஈட்டின்னு அவங்க கவிஞர் எழுத மாட்டாங்க. இப்போ வன்மி இருக்காங்க, ஆனந்தகுமார் நிறைய பேர் இங்கே கவிஞர் இருக்கிறாங்க, கூர் ஈட்டின்னு எழுதுவாங்க. அப்போ அழகான ஒரு வார்த்தை கூர் ஈட்டி, இப்படி தான் ஒரு சொல்ல சேர்க்கணும், கவிஞர்கள் சேர்க்கிற மாதிரி தான் சேர்க்கணும்னு என்னுடைய ஒரு கருத்தும். ஏன்னா இது நான் பெருசாக குறையினால இது எல்லாமே இந்த புக்கு மிகச்சிறந்த புத்தகம் தான். இது எனக்கு அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னங்க இல்லை இது எனக்கு அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக குறையும் சொல்லுங்கள் எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அடுத்த வகுப்பு நான் இவங்க நாவலோ சிறுகதையோ கவிதையோ இதுக்கு பிறகு அவங்க சாத்தானின் காதலையும் வாய்ச்சேன். இன்றைக்கி தான் அதை வாய்ச்சேன். ஒரு நல்ல ஒரு சிறுகதை நல்ல கவிதை தொகுப்பு தான். அதில் சில கவிதையெல்லாம் கூட என்னால் சொல்ல முடியும், இங்கே தேவையில்லை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தொகுப்பு ஒரு நல்ல முயற்சி வேரல் பதிப்பகத்துக்கு அவங்களுக்கும் எஸ்தர் ராணிக்கு இது ஒரு நல்ல முகவரி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. இதை நான் பாராட்டுறேன். உண்மையிலேயே நான் ரசித்து தான் படித்தேன். ஒரே ஃப்ளோவில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பு கூட. நிறைய பேர் சரியலிசம் அப்படின்னு ஒன்று ஒதுங்கி போகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் முதல்ல வாங்கி புத்தகம் வாங்கி படிக்கணும். அதுக்கும் பிறகு தன்னால் முடிஞ்ச என்னங்கிறத அதை விவாதம் பண்ணணும். ஒன்று எப்பவுமே இங்கே கிடையவே கிடையாது. அவன் ஒரு எழுத்தாளர் ஒரு பக்கம் எழுதிட்டு போயிட்டு இருப்பான், இவங்க ஒரு தனியாக விவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எழுத்தாளனுக்கே தெரியவே தெரியாது. தெரிஞ்சால் தான் அவன் அடுத்து அந்த படைப்பை செப்பரேட் இருக்க முடியும். அதனால் என்னென்னா இது ஒரு அப்படி வந்தாலும் நம்மகிட்ட பேசுகிறதில்லை. நான் அவங்க யாராச்சும் எழுத்தாளர் 100 எழுத்தாளர் பார்க்கும்போது படித்தேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருந்தது அப்படின்பாங்க. ஆனால் ஒரு வாசகர்கள் இது படிக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பதிப்பாளர்கிட்ட போய் கேட்கவே முடியாது. புக்கு நான் 200-300 புக்கு அடித்தேன் அப்படியே கிடக்குது வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிலைமையில் விற்றாலுமே அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இன்றைக்கி.
அதனால் என்னென்னா இப்போ நம்ம வந்து வாசகர்கள் வந்து விவாதிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு படைப்பு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் ஒரு படைப்பாளி, அம்மா ஒரு படைப்பாளி, அவர் ஒரு படைப்பாளி, இதுக்கு முன்னால் பேசின அவங்களும் படைப்பாளி. நாங்கள் பேசுகிறது இல்லாமல் வாசகராக நீங்கள் எத்தனை பேர் இதை வாசிக்கிறீங்க, எவ்வளவு பேர் அந்த பதிப்பாளரோடவோ அல்லது வந்து எழுத்தாளரோடவோ விவாதிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். உண்மையான கருத்து சொன்னால் ஒரு எழுத்தாளர்கள் வந்து தன்னை சப்பனிட்டுக்க முடியும். அப்போ வந்து இது ஒரு முதல் முயற்சி. தமிழில் வந்து நீண்ட காலம் கழித்து நகுலனுக்கு பின்னால் எழுதப்பட்ட சரியலிச கதைகளில் இது ஒரு கதைகள். நனவெளி மனதிலிருந்து எழுதின ஒரு கதைகள். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஒரு எழுத்தாளர் படைப்பாளி வந்து தன்னை கவனிக்கப்படுமா, தன் கதைகள் கவனிக்கப்படுமான்னு நினச்சிக்கிட்டு ஏங்கிட்டு இருக்கிற காலத்தில் இவங்க வந்து துணிச்சலாக ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்கள் எஸ்தர் ராணி அவர்களுக்கு. தொடர்ந்து நிறைய எழுதுங்க, நாங்கள் வாசிக்க தயாராக இருக்கோம். வேரல் பதிப்பகத்துக்கு இந்த மாதிரி புத்தகங்களை நிறைய வெளியிடுங்க. நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த வேரல் பதிப்பகத்துக்கும் எஸ்தர் ராணி அவர்களுக்கும் நன்றி.